இப்போ நல்லா பாரு, இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட் தெரியும். கரண்ட் எவ்வளவு சார் வரும்? 2 + 3 5. அப்ப கரண்ட் எவ்வளவு போகுது? 4 ஆம்பியர். அப்ப இதுக்கு அக்ராஸா டிராப் ஆகுற பொட்டன்ஷியல் எவ்வளவு? 2:3. 2:3 வந்து 20. என்ன சிம்பிளா கரண்ட் எவ்வளவு? 4 ரெசிஸ்டன்ஸ் 2 அப்ப வோல்டேஜ் எவ்வளவு? 8 வோல்ட். கரெக்டா இல்லையா? அப்ப இதுக்கு அக்ராஸா டிராப் ஆகுற வோல்டேஜ் எவ்வளவு? 8 வோல்ட். ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? தெளிவா புரியுதா? 8 வோல்ட் இங்க டிராப் ஆகுது. இப்போ வந்துட்டு யாரோ கேட்குறாங்க அங்கே டிராப் ஆகுற வோல்டேஜ் என்ன? நீ வந்து அண்ணே அங்கே வோல்டேஜ் பார்க்கணுன்னே இந்த தம்பி வோல்ட் மீட்டர் எடுத்துட்டு போ. நீ என்ன பண்ணிட்டாங்க? உடஞ்ச கடந்த ஒரு வோல்ட் மீட்டரை எடுத்துட்டு போயிட்ட. சரியா? அது ஆக்சுவலாக அம்மீட்டராக மாற்றுறதுக்கு வச்சிருந்தேன். அப்போ அந்த வோல்ட் மீட்டரில் இந்த இடத்துல எடுத்துக்கோயே, நான் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். இதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 0. எனக்கு அம்மீட்டரா மாத்துறதுக்கு வச்சிருந்தேன். அம்மீட்டர்ல என்ன பண்ணுவேன்? நான் 0 ரெசிஸ்டன்ஸ் வச்சு உருவாக்கி வச்சிருந்தேன். நீ என்ன பண்ணிட்ட? அதை கொண்டு போயிட்ட. இப்போ நல்லா பாரு, இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0. கரெக்டா இல்லையா? 2 × 0 0. அப்ப 0 ஆயிடுச்சா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? அப்ப இங்க வோல்டேஜ் டிராப் ஏதாச்சும் நடக்குமா? அங்க வோல்டேஜே இல்ல. அப்ப வோல்டேஜ் டிராப் நடக்குமா? வோல்டேஜ் டிராப். அப்ப வோல்ட் மீட்டர்ல என்ன ரீடிங் காட்டும்? அப்படியே இல்ல. 0. கரெக்டா இல்லையா? அப்ப இதுக்கு அதிகமான வோல்ட். நான் வந்துட்டு என்ன சொன்னேன்? சரிடா இதோட கொஞ்சம் அதிகமா கொண்டு போ. அப்ப 2 வோல்ட் கொண்டு 2 ஓம் கொண்டு போறேன். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 1. அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சர்க்யூட்ல? 1 + 3 4. இது எவ்வளோ? 20. அப்ப கரண்ட் எவ்வளோ? 5 ஆம்பியர். அப்ப இங்க வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு இருக்கும்? இங்க 1 இருக்கா? அப்ப 5 × 1 5. சொல்றது புரியுதா? அங்க 15. இங்க 1 அங்க 3. அப்ப வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு நடக்குது? 5. ஆக்சுவலா எவ்வளவு போச்சு? 8 போகுது. ஓகே சரி, நான் R = என்ன சொல்லிடுறேன்? 5 வேற கொஞ்சம் பெரிய வேல்யூ 100 எடுத்துக்கோ. சரி 10 எடுத்துக்கோ. 10 எடுக்கிறான். 10 எடுத்தனா இந்த இடத்துல எஃபெக்டிவ் என்ன ஆயிடுச்சு? 10 × 2 10/6. அகைன் இதோட வேல்யூ பார்த்தனா சம் 1 எவ்வளோ 2 பாயிண்ட் சம்திங் இருக்குமா? ஆனால் 2 பாயிண்ட் எக்ஸாக்டா வராது. ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? இது எவ்வளோ வரப்போகுது? 10/6 which is nothing but 1.67. ஆமாவா இல்லையா? இந்த 1.67 அது பேட்டரி கரெக்டா? 1.67. ஆக்சுவலாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்னு வந்தால் தானே கரெக்டான வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? வேணா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்கு? ஒரு 100 ஆக்கு. அப்போ 100 மாற்றினா என்ன ஆகும்? 100 × 2/102. இல்லை வேல்யூ நியர் டு 2 போகுதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஐடியலி வேணும். அப்போ வோல்ட் மீட்டரோட இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோ இருக்கணும்? ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டர்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? இன்ஃபினிட்டி இருக்கணும். இல்ல ரெசிஸ்டன்ஸை கூட்டிக்கிட்டே இருந்தா நல்ல வேல்யூ வருதுடா. அப்ப பெஸ்டா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? இன்ஃபினிட்டி. ஏன்னா இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோம்னா 1/r = 1/r1. அதாவது 1/2 + 1/∞. 1/∞ 0 ஆயிருமா? அப்ப r ஓட வேல்யூ வந்து 2 கிடைச்சிருமா? புரியுதா? அப்போ ஒரு பெஸ்ட் ஐடியல் வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கணும். புரியுதா? ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் வந்து எல்லாம் மேல் வழியா போகும், கீழ் வழியா கரண்ட் எதுவுமே போகாது. அப்போ கரண்ட் மேலே போனால் தான் வோல்டேஜ் ட்ராப் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியும். வெரி குட். அப்போ ஹவு டு கன்வெர்ட் அ கேலனோமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர்? என்கிட்ட ஒரு கேலனோமீட்டர் இருக்கு, இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா மாற்றணும்? அதிகமாக்கணும். அதிகமான ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? சீரிஸா பேரலலா? சீரிஸ்ல ஒரு பெரிய வேல்யூ ஹை ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். சரியா? ஹை ரெசிஸ்டன்ஸ் should be connected in சீரிஸ்ல ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டும். எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? இப்போ இந்த மொத்த செட்டப் என்னவா பிஹேவ் பண்ண போகுது? வோல்ட் மீட்டர். கரெக்டா இல்லையா?
இப்போ நான் கொடுக்குற மொத்த ட்ராப் வந்து மொத்த வோல்ட் வந்து சம் வின்னு வச்சுக்கோ. மொத்தம் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறேன்? இந்த இடத்துல இதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகுறது சம் விஜி, இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ ட்ராப் ஆகும்? அப்போ டோட்டல் வோல்ட் வி, இது ரெண்டு சீரீஸா? அப்போ இங்கே ப்ளஸ் இது V1 + V2 தானே டோட்டல் வரணும். புரியுதா? ரெண்டுத்துலையுமே போகிற கரண்ட் சேமாக இருக்குமா? கரண்ட் சேமாக இருக்கும். அப்போ கரண்ட் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், கரண்ட் சேமாக இருக்குன்னு சொன்னால் இதோட கரண்ட் அந்த கரண்ட் ஈக்குவேட் பண்ணலாம். இதோட கரண்ட் எவ்வளோ நீ எழுதுவேன்? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அந்த சைடு இப்போ இதில் இருந்து RH வேல்யூ வேணும். RH எப்படி எழுதுவேன்? V minus VG புரியுதா? இந்த இடத்துல சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்க போகிறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தனா, டோட்டல் வியை வந்து n டைம்ஸ் VG எடுத்துக்கும். ஒரு தடவை கரண்ட் இதே மாதிரி எடுத்தோமா, டோட்டல் கரண்ட் வந்து n டைம்ஸ் IG. அப்போ விக்கு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுனா என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆயிரும்? இந்த இடத்துல n டைம்ஸ் போடுவியா? அப்போ VG நீ காமன் எடுத்துட்டு அந்த VG கேன்சல் ஆயிடுச்சு. VG கேன்சல் ஆயிரும்டா. அப்போ போன ஃபார்முலா என்ன வந்துச்சு? G/n-1. ஏன்னா பேசிக்லி நான் என்ன பண்ணணும்? கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும். இது பேர் என்ன? ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஷண்ட்னா பேரலல் தான் ஷண்ட். சரியா? இங்கே பாரு, எனக்கு வேல்யூ பெருசாக்கணும், அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். அங்கே என்ன பண்ணணும்? சின்னதாக்கணும், அப்போ டிவைட் பண்ணு. அப்போ அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஸ்மால். ஐடியலுக்கு ஜியோட ஃபார்முலா சரி எஸ் ஓட ஃபார்முலா என்ன? இந்த என்னங்கிறது என்னது? I/G. கரெக்டா? வெரி குட். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? R எஃபெக்டிவ் என்ன இருக்கும்? GS/G. வோல்ட் மீட்டர்ல R ஓட வேல்யூ வெரி ஹை. ஐடியல் கேஸ்ல S ஓட வேல்யூ என்ன? G/n-1. என்னங்கிறது என்ன? டோட்டல் வோல்டேஜ் பை வோல்டேஜ் அக்ராஸ் கேல்வனோமீட்டர். R எஃபெக்டிவ் என்ன கிடைக்கும் எனக்கு? ரெண்டுத்தின சீரிஸ் சேர்க்கறதுனால S+G. இதுல வந்து இந்த S வந்து எதுல கனெக்ட் பண்ணணும்? parallel shunt. கரெக்ட்டா? இதுல சீரிஸ். சோ ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்ல இருக்கணும், இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து parallel இருக்கணும். புரியுதா? Yes.